செய்திக்கான தலைப்பு பாடுகளில் கிறிஸ்துவோடு ஐக்கியம். பாடுகளில் கிறிஸ்துவோடு ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் இன் சஃபரிங் அப்படின்னு சொல்லி பேசலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது. உங்களோடும் இந்த காலையில் பேசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் ஒரு விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபத்திரவங்கள் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், வலிகள், வியாதிகள், பல விதங்களில் நாம் உபத்திரவப்படுகிறோம். சில நேரம் குடும்பங்களில் மாமியார் மாறினால மருமக்களுக்கு பிரச்சனை, சில இடங்களில் மருமக்களால் வயதான மாமியாருக்கு பிரச்சனை, வேலை செய்கிற இடங்களில் சில நேரம் நமக்கு மேலே இருக்கிறவர்களால் நமக்கு பிரச்சனை, ரோட்டில் போகிறோம் விபத்துக்கள் நடக்கிறது, வியாதிகள் வருகிறது, படுக்கைகள் நேரிடுகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் பல பாதைகளில் போய் கொண்டிருக்கிறோம். உபத்திரம் இல்லாதவர்கள் இருக்க முடியாது. அதில் நாம் எப்படி கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருப்பதனால் நாம் அதை கடந்து செல்ல முடியும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். பாடுகளை உலகம் பல விதங்களில் அணுகுகிறது. பெரும்பாலானோர் இல்லைன்னா ஒரு பாதி பேர் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியாவது தங்களுடைய பல்லை கடித்து கொண்டு அந்த பிரச்சனைகளை தாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. டெவலப்பிங் எ திக் ஸ்கின் அப்படின்னு ஒரு கட்டியான தோல் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும், எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்களே தமிழில். டெவலப்பிங் எ திக் ஸ்கின் அப்படின்னு இங்கிலீஷில். பிரச்சனைகளை நம்ம பல்ல கடித்து தாங்கி கொண்டு தான் ஆக வேண்டும் என்கிறது ஒரு சாராருடைய அணுகுமுறை. அவங்கள ஸ்டாய்க்ஸ் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப புதுசு இல்லை. 2000 வருஷங்களுக்கு மேலாகவே மக்கள் இப்படி தான் பிரச்சனைகளை அணுகி கொண்டிருக்கிறாங்க. வேதத்தில் நீங்கள் இப்போ வாசிக்க வேண்டாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் அத்தேனே பட்டணத்தில் பவுல் சுற்றி பார்க்குறாரு, அப்புறம் பிரசங்கம் பண்ணுறாரு. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த மார்ஸ் மேடையில் பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பதாய் சில ஸ்தோயிக்குகளோடும் எபிக்கூரரோடும் அவர் தர்க்கம் செய்தார் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாங்க. ஸ்தோயிக்குகள், எபிக்கூரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸ்டாய்க்ஸ் அண்ட் எபிக்யூரியன்ஸ். அந்த ஸ்டாய்க்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பல்ல கடிச்சிட்டு எப்படியாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக் கொள்ளணும்ட்டு. அவங்க ஓரளவுக்கு வெற்றியாக தான் இருக்கிறாங்க இல்லையா? பல்ல கடித்து கொண்டிருக்கிறவர்கள் ஓரளவுக்கு பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள். இன்னும் ஒரு சாரார், ஒருவேளை பெரும்பாலோர் என்று சொல்லலாம், குறிப்பாக சபைக்கு வெளியே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியில் இது ரொம்ப பரவல் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஏதாவது சிற்றின்பங்களில் தங்களை மூழ்கடித்துக் கொள்வது, சிற்றின்பங்களில் மூழ்கி கொள்வதனால் பிரச்சனைகளை மறந்து விடுவது. என்ன பண்ணுவாங்க? சினிமா பார்ப்பாங்க. ஒரு வீட்டில் சாவு நடந்துச்சுன்னா எல்லாருக்குமே சோகமாக தான் இருக்கும் அந்த வீட்டில். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வரிசையாக படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படம் பார்க்கும்போது அந்த இழப்பை மறந்து விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறாங்க. ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? குடிக்கிறாங்க. குடி போதாமல் இருக்கும்போது, அந்த போதை பத்தாமல் இருக்கும்போது போதை மருந்துக்கு அடிமையாகிறார்கள். இது இன்னொரு சாரார். சிற்றின்பங்களில் மூழ்கி கொண்டு அந்த பிரச்சனைகளை மறந்து விடலாம் என்று எண்ணுகிறவர்கள். இதுதான் எபிக்யூரியன்ஸ். எபிக்யூரியர்களுடைய கருத்து என்னன்னா, சிற்றின்ப நாட்டமுடையவர்கள். இது இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிதான் 2 விதங்களில் இந்த உலகத்தை அவர்கள் சமாளித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. பாதி பேர் இப்படி இருக்கிறாங்க, பாதி பேர் இப்படி இருக்கிறாங்க. இன்னும் சிலர் இந்த 2லையுமே வெற்றி பெறாதவர்கள் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதம் இந்த பாடுகளை குறித்து என்ன சொல்கிறது? வேதம் அதை குறித்து சொல்கிற காரியம் என்ன? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பார்வை என்ன? நாம் கிறிஸ்தவர்களாக இந்த வேதனைகளை நாம் எப்படி அணுக வேண்டும்? வேதனை எல்லாருக்கும் வருது, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் வருது, கிறிஸ்தவர்களுக்கும் வருது. கொரோனா வந்தபோது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் மரித்து போனார்கள், கிறிஸ்தவர்களும் மரித்து போனார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய பார்வை என்ன, அவனுடைய வித்தியாசம் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேதம் சொல்கிறது ஒரு 2 காரியத்தை சொல்றேன். அது உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம், நீங்க ரொம்ப யோசிக்காம இருக்கலாம். அதை வேதத்தின் அடிப்படையில இருந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது வேதனைக்கு அர்த்தம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. உலகம் என்ன நினைக்குது? வேதனை அர்த்தமற்றது என்று நினைக்குது. வேதனைகள்ல ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உலகம் நினைக்குது. ஆனா வேதம் சொல்கிறது வேதனைகளில், பாடுகளில், பிரச்சனைகளில் அர்த்தம் இருக்கிறது என்று சொல்கிறது. ஒன்று. இன்னொரு காரியம், வேதம் சொல்லுவது அதற்கு ஒரு நோக்கம் உண்டு, அதன் மூலமாய் சில நோக்கம் நிறைவேறுகிறது என்று வேதம் சொல்கிறது. இது உங்களுக்கு ஒருவேளை ஆச்சரியமா இருக்கலாம். நம்ம வேதத்தை பார்க்க போறோம். எப்படி ஒரு பிரச்சனை எனக்கு அர்த்தமுடையதா இருக்க முடியும்? எப்படி அதற்கு ஒரு நோக்கம் இருக்க முடியும்? எனக்கு ஒரு வியாதி,
அது என்னை ரொம்ப நாளா படுக்கையில போட்டிருக்கு, அதுக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்க முடியும், அதற்கு எப்படி ஒரு நோக்கம் இருக்க முடியும் என்று நம்ம யோசிக்கலாம். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் அந்த 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போமா? யாக்கோபு 1:2-3 என்ன சொல்றாங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் அநேகமாக இதுவாக தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா காஸ்பல்ஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கொஞ்சம் தாமதமாக தான் எழுதப்பட்டது. ஆனால் முதலில் புதிய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் எழுதப்பட்டது இந்த நிருபம் என்று சொல்கிறார்கள். அதுல யாக்கோபு சொல்றாரு, என் சகோதரரை நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, இங்க சோதனைன்றது டெம்டேஷன் இல்லை, இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பாடுகள். இங்கிலீஷ் பைபிள்ல ட்ரையல்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, உங்களுக்கு பாடுகள் வரும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா என்னங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். புதிய ஏற்பாட்டு முதல் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய சீஷர் சொல்கிறாரு, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, ட்ரையல்ஸ் வரும்போது, உங்களுக்கு பாடுகள் வரும்போது, உங்களுக்கு வியாதிகள் வரும்போது, அது எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும், அவமானம் வரும்போது, அது உங்க விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது என்று நீங்கள் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். ஏன் சொல்றாரு? ஏன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு, அதுல பிரயோஜனம் இருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்கிறது அப்படின்னு சொல்றாரு. நீங்க பாடுபடும் போது, நீங்கள் பாடுகள் வழியே போய் கொண்டிருக்கும் போது, அவைகள் அர்த்தமற்றவைகள் அல்ல, அவைகள் உங்களை பூரணராக்குகிறது என்று சொல்கிறது. அவைகள் உங்களை நிறைவுள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா, இட் இஸ் மேக்கிங் யூ மெச்சூர், இட் இஸ் மேக்கிங் யூ கம்ப்ளீட். உங்களை நிறைவுள்ளவர்களாய், உங்களை பூரணராய், பெர்ஃபெக்டா அது மாற்றிக்கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துல there is no rhyme and reason அப்படின்வாங்க. அதுல ஒரு காரணமும் இல்லை, அதுல ஒரு ஒழுங்கும் இல்லை, எல்லாம் குழப்பம், எல்லாம் சர்வ குழப்பம், யார் யாருக்கோ என்னென்னவோ வருதுன்னு சொல்லி உலகம் நினைக்கலாம். ஆனால் நாம் நம்புவது, வேதம் சொல்லுவது, தேவனுடைய பேராண்மையின் கீழ் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பிள்ளைக்கு ஒன்றும் நேரிடுவதில்லை. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஆண்டவருடைய ஒரு பிள்ளைக்கு பிரச்சனை வரும்னா, வியாதி வரும்னா, அவமானம் வரும் என்றால் அது தேவன் அனுமதித்திருக்கிறார். அது நம்முடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும்படி அனுமதித்திருக்கிறார். அதன் மூலமாய் தேவன் நம்மை பூரணராக்கி கொண்டிருக்கிறார், நம்மை நிறைவுள்ளவர்களாய் ஆக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இது யோசிச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் இதில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார், என் நன்மைக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தால் அதை கொஞ்சம் நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ரோமர் 5ஆவது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போமா? அதே கருத்தை நாம் அங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அங்க மிகுந்த சந்தோஷமா என்னங்கன்றாரு, இங்க நான் மேன்மை பாராட்டுறேன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் மேன்மை பாராட்டுங்கன்றாரு. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க மேன்மை பாராட்டுங்கன்றாரு. ஏன்? உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குறது. பொறுமை இங்க பரீட்சைன்னு சொல்லி நம்ம தமிழ் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிள்ல கேரக்டர் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்னன்னா, அது உபயோகிக்கப்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா தரச்சான்று, குவாலிட்டி சர்டிபிகேட். உபத்திரவம் பொறுமையை, பொறுமை உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது, நீங்க தேர்ந்தவர்கள், நீங்கள் பூரணர்கள் என்கிற சர்டிபிகேட். பரீட்சை மூலமாய் உங்களை பரீட்சித்து உங்களை தேர்வரை செய்து நீங்க தேர்ந்தவர்கள், நீங்கள் முதிர்ச்சி ஆனவர்கள், நீங்கள் வளர்ந்தவர்கள் என்கிற தரச்சான்றை கொடுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் கிவிங் யூ a certificate. ஆண்டவர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக, நீங்க பூரணர் என்கிற சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்காக பாடுகளின் ஊடே நம்மை அனுமதிக்கிறார். அந்த பாடுகள் நமக்குள் பொறுமையை கொண்டு வருகிறது. பொறுமை நமக்குள் தரத்தை உயர்த்துகிறது, நம்மை பூரணராக்குகிறது, நம்மை நிறைவுள்ளவர்கள் ஆக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. இதுதான் என்னுடைய செய்தியுடைய முதல் பகுதி. இது நம்ம புரிஞ்சிருக்கிறது நல்லது. ஒருவேளை சிலருக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், அதனால இது எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். இது ஏற்கனவே நம்ம தெரிந்திருந்தோம்னா, பிரச்சனை வரும்போது பொதுவா எல்லாருக்கும் வர்ற கேள்வி, எனக்கு ஏன் இது வந்துச்சு நம்ம கேட்கிறோம். எனக்கு ஏன் இது வந்துச்சு? நான் அவ்வளோ மோசமானவனா? என்னை விட மோசமா இருக்கிறவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க நம்ம கேள்வி வருது. நாம் யோசிக்கக்கூட ஒரு காரியம், பேராண்மை உள்ள தேவன் அவர் அனுமதித்திருக்கிறார், அவர் நான் தேர்வதற்காய் அனுமதித்திருக்கிறார். இதன் முடிவில், இது எனக்கு கஷ்டம்தான், இந்த பாதை எனக்கு மிகவும் நெருக்கம்தான், ஆனா இதன் முடிவில் நான் தேறினவனாக, முதிர்ச்சி பெற்றவனாக, வளர்ச்சி அடைந்தவனாக, முழுமை பெற்றவனாக நான் மாறுவேன் என்று சொல்லி நம்ம எண்ணிக்கொள்வோம் என்றால், அதை நாம் கடந்து செல்வதற்கு அது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்.
ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். ஆக்சுவலா அந்த வசனம் தான் என் மனசுல வந்துச்சு. இதுவரைக்கும் நான் யோசிச்சிருக்கிறேன், ஆனால் வெளிச்சம் கிடைத்தது போல எனக்கு தெரியல. இந்த முறை இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது எனக்கு அதுல ஒரு வெளிச்சம் கிடைத்தது மாதிரி தெரிஞ்சது. எபிரேயர் 5வது அதிகாரம் 7 முதல் 9. எபிரேயர் 5, 7 முதல் 9. இது ஒரு ஆச்சரியமான வசனம். ஏன்னா இயேசுவை குறித்து சொல்றாரு, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவர் பட்ட பாடு நமக்கு ஆச்சரியம் இல்லை, அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, சிலுவை பாடுகள். ஆனால் அவர் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. தேவகுமாரன் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். தேவகுமாரன் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டுமா? அவர் பூரணரான பின்பு அவர் இப்படி பாடுகளின் ஊடே சென்று கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு, நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி ரோமர்லையும் யாக்கோபுலையும், நம்மை பூரணப்படுத்துவதற்காய் பாடுகள் வருகிறது என்று பார்த்தோம். ஆண்டவருக்கும் பாடு அனுபவிக்கப்பட்டது என்று இங்கு சொல்லப்படுறது. இங்க என்ன சொல்றாரு? குமாரனும் பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்று பூரணரானார். அவர் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை நம்ம கொஞ்சம் லேட்டா உள்ள போவோம். அதுக்கு முன்னாடி அவர் எப்படி பாடுபட்டார் என்பது சில காரியங்களை பார்ப்போம். சிலுவை பாடு குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறதில்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் எப்படி அந்த ஒரு Thursday ஈவினிங், அதுதான் நம்ம மாண்டி Thursdayன்னு கொண்டாடுறோம் இல்லையா, அவர் கம்யூனியன் கொடுக்கிறார், அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சீஷரோடு பகிர்ந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் அந்த இரவு என்ன பண்றாரு? கெத்செமனில வியாகுலப்படுறார். அப்புறம் பிடித்து கொண்டு போகப்படுகிறார், விசாரிக்கப்படுகிறார், வெள்ளிக்கிழமை சிறுவையில் அறையப்படுகிறார். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாடுகள். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்துல, அந்த 33 ஆண்டு காலத்துல அவர் என்ன பாடலாம் பட்டார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா? யோசிச்சிருக்கிறோமா? சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. யோவான் எழுதும்போது சொல்றாரு, அவரை குறித்து சொல்லணும்னா புத்தகங்கள் போதாது என்று சொல்றார். அப்படின்னா அவர் எல்லாத்தையும் அங்க எழுதி வைக்கல, சில காரியங்கள் எழுதி வைத்திருக்கிறார். அவர் எழுதி வைத்திருக்கிறவைகளையும் நாம எல்லாவற்றையும் இப்ப பார்க்க போறதுல சில காரியங்களை நம்ம பார்க்கலாம்னு சொல்லி நான் யோசித்தேன். ஒரு சராசரி மனிதனை போல, என்ன போல, உங்க ஒவ்வொருவரை போல, அவர் சராசரி ஒரு மனிதனை போல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு யூத குடும்பத்துல, ஒரு ஏழை தச்சனுடைய குடும்பத்துல அவர் பிறந்து வளர்ந்து 30வது வயசுல அவர் ஊழியத்திற்கு வந்து ஒரு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாட்களில் அவர் பட்ட சில பாடுகளை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வேகமா ஒன்னொன்னா பார்த்துட்டு அது எப்படி அவரை பூர்ணராக்கி இருக்க முடியும் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். முதலாவது மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 20-21 வசனம். மார்க் 3:20-21. ஆக்சுவலா அவர் சீஷர்கள்லாம் அப்பதான் அப்பாயிண்ட் பண்றாரு. நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சீஷர்லாம் அப்பதான் அப்பாயிண்ட் பண்றாரு, 12 சீஷரை. இன்னைக்கு முழுதும் மலையில ஜெபம் பண்றாரு. காலையில வந்து சீஷர்கள் அப்பாயிண்ட் பண்றாரு. அப்புறம் உடனே ஒரே கூட்டம், அவருக்கு சாப்பிட்றது கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு கூட்டம், அந்த அளவுக்கு அவர் பிஸி, அந்த அளவுக்கு அவரை சுத்தி ஜனங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவருடைய குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்க? தமிழ் பைபிள் என்ன பார்க்கிறோம்? அவர் மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிள்ல he is out of his mind அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, அவருக்கு மூளை குழம்பி போயிடுச்சு. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, he is self deluded. அவர் தன்னை குறித்தே ஒரு மிதமிஞ்சிய எஸ்டிமேஷனோடு இருக்கிறார். அவர் யாரோ தான் பெரியவர் என்று எண்ணிக்கொண்டார் அப்படின்னு அவங்க குடும்பத்தார் நினைக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயமான போது இவர் கற்பம் தரித்தார் பரிசுத்த ஆவியினால. அதுக்கப்புறம் அவர் பிறந்த அப்புறம் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அநேக குமாரரும் குமார்த்திகளும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவங்களாம் அவருடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்க? அவரும் நம்மள மாதிரி தானே, ஒரு தச்சம் குடும்பத்துல தானே பிறந்தாரு, நம்ம அண்ணன் தானே, இவர் என்னவோ பெரிய ஆள் மாதிரி ஒரு கூட்டத்தோடய போயிட்டு இருக்கிறாரு. எங்க போனாலும் அவருக்கு இவ்வளவு கூட்டம் வருது, அவருக்கு சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, ஒரே மக்கள் கூட்டமாவே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் ஏதோ ஒரு பப்ளிசிட்டி சீக்கர், ஒரு பிரபலமாக விரும்புகிறார். அவரை சுத்திலும் ஜனங்களோடு சுத்தி கொண்டிருக்கிறார். தன்னை குறித்து யாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஒரு மிதமிஞ்சிய ஒரு எண்ணத்துல அவர் தன்னையே டெலியூட் பண்ணி கொண்டு, தன்னையே ஏமாற்றி கொண்டு தான் ஒரு பெரியவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று அவருடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க. நம்ம யாராவது ஒரு வேலை செய்யறோம், படிக்கிறோம், நல்ல மார்க் வாங்குறோம், நல்ல வேலையில் இருக்கும், யாராவது வந்து நீ என்ன ரொம்ப பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறியான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆனா அதை விட அதிகமாய் அவரை குறித்து இவர் நம்மள ஒருத்தர், இவர் ஏதோ பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. அடுத்தது யோவான் 7வது அதிகாரம் 3-5. யோவான் 7:3-5. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடினால் என்ன சொல்றாங்க? நீர் பிரபலமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கலிலேயாவில் இருந்துட்டு இருக்காதீங்க. கலிலேயா என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வரைபடத்துல வட இஸ்ரவேல் தேசம் கலிலேயா, தென் இஸ்ரவேல் தேசம்
யூதேயால தான் கேபிட்டல் எருசலேம் இருந்தது, அங்கதான் கவர்னரோட மாளிகை இருந்தது, அங்கதான் தேவாலயம் இருந்தது. ஆனா இவர் எங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு? கலீலேயால. அது ஒரு கிராமப்புறம். அந்த இடத்துல அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய சகோதரர்கள் அவரை விசுவாசியாதனால், இவரை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ளாததினால், இவரை தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளாததினால் என்ன சொல்றாங்க? நீர் பிரபலமாகணும்னு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீர். அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் அவங்க நம்பல, அவர் சொன்ன போதனைகளை எல்லாம் அவங்க நம்பல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இவர் ஏதோ பிரபலமாகணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. நீ பிரபலமாகணும்னு நினைச்சினா யூதேயாவுக்கு போ, எருசலேமுக்கு போ, பண்டிகை நேரம் அங்க போனீங்கன்னா கூட்டம் கூடும், அங்க நீ பிரபலம் ஆயிரலாம். நீ இங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா பிரபலம் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு வசனம் வாசிப்போமா? யோவான் 7:15-20 வாசிப்போமா? 15வது வசனம் 20வது வசனம். முதல் ஆச்சரியப்படுறாங்க, இவர் கல்லாதவர் அப்படின்னு யோசிக்கிறாங்க. கல்லாதவர் ஒருத்தவர் படிக்காதவர் அல்ல, எழுத படிக்க தெரியாதவர் அல்ல. ஒரு யூத குடும்பத்துல ஒரு தகப்பனுடைய பொறுப்பு, அவன் சின்ன வயசுல 12 வயசுக்கு முன்னாடியே அவனுக்கு வேதத்தை நன்றாய் கற்றுக் கொடுப்பது ஒரு யூத தகப்பனுடைய பொறுப்பு. அதனால்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 12வது வயசுல அவர் தேவாலயத்திற்கு போய் யார் கூட தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அங்குள்ள ஆசாரியர்களோடு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். வேதத்தை வைத்து தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் ஏற்கனவே வேதம் தெரிந்திருந்தார். எப்படி தெரிஞ்சிருந்தார்? அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்கணும், இல்ல அம்மா சொல்லி கொடுத்திருக்கணும். ஒரு யூத தகப்பனுடைய பொறுப்பு என்று சொல்கிறார்கள், வேதத்தை நன்றாய் கற்றுக் கொடுப்பது. இங்க கல்லாதவர் என்ன? இவர் பவுலை போல கற்றவர் அல்ல. பவுல் யார்கிட்ட கற்றார்? கமாலியல்கிட்ட கற்றார். அப்ப நிறைய ஸ்கூல்ஸ் இருந்தது, வேத கலாசாலைகள் இருந்தது. கமாலியல் போன்ற தலைவர்கள் சீஷர்களை கொண்டு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அப்படி படித்து கொண்டிருந்த காலத்துல இயேசுவானவர் அப்படி எங்கேயும் போகல. அதனால அவங்க ஆச்சரியப்படுறாங்க, அவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க, இவருக்கு பிசாசு பிடிச்சிருக்கணும்ன்றாங்க. முதல் பைத்தியம் நாங்க, நீ பிரபலமாக விரும்புற நாங்க, இங்கே நீ பிசாசு பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். அடுத்த அதிகாரம் 8வது அதிகாரம் 39 முதல் 41 முதல் சொல்றாங்க, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் பிள்ளைங்கன்னா தீர்க்கதரிசியை கொலை செய்ய மாட்டாங்க, நீங்க தீர்க்கதரிசியை கொலை செய்றீங்க, அதனால நீங்க பிசாசனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்கள் வேசித்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல. என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் அவர் மரியாளும் யோசேப்பும் நிச்சயமிக்கப்பட்ட போதே பரிசுத்த ஆவியினால் பிறந்ததினால் சிலர் என்ன யோசித்திருப்பாங்க? தகாத உறவினால் இவர் பிறந்து விட்டார் என்று ஒரு பேச்சு இருந்திருக்கலாம். அதனாலதான் அவரை கொஞ்சம் குத்தி காட்டுறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் ஒன்ன மாதிரி இல்லை, நாங்க வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவரை புண்படுத்துகிறார்கள். இன்னொரு வசனம் வாசிப்போம், லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனம். நாசரேத் அவருடைய சொந்த ஊர்ல அவர் ஜெப ஆலயத்திற்கு போய் வேதத்தை எடுத்து வாசிக்கிறார். ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறார். வாசித்து விட்டு, இன்று உங்கள் காதுகளில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்றுன்னு சொல்றாரு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவர் ஒரு தச்சனுடைய குமாரன் தானே, இவர் என்ன இந்த தீர்க்க தரிசனம் என்கிட்ட இன்னைக்கு நிறைவேறிச்சுன்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த 24வது வசனத்துல, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நாசரேத்துல நான் வளர்ந்தேன், இது என்னுடைய சொந்த ஊர், அதனால நீங்க என்ன அங்கீகரிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இருந்து சில உதாரணங்களை சொல்கிறார். என்ன சொல்றாரு? எலியா தீர்க்கதரிசி, அவனை ஆண்டவர் போஷிப்பதற்காக எங்க அனுப்பினாரு? தீரு சீதோன் ஓரங்களில் உள்ள சாரேபாத் விதவியன இடத்துல அனுப்பினார். அவ ஒரு யூத பெண் அல்ல, ஒரு யூதர் அல்லாத பெண்ணிடம் எலியாவை அனுப்பினாரு. ஏன் எலியாவை அங்க அனுப்பினாரு? ஒருவேளை ஒரு யூதர்கிட்ட அனுப்பியிருந்தா அந்த யூதன் அதை நம்பி இருக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, எலிசாவிடம் ஒரு சீரியனான நாகமான் தான் வந்து குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தம் அடைந்தான். எந்த யூதனும் எலிசாவிடத்துல வந்து சொஸ்தம் அடையவில்லை என்றார். என்ன சொல்றாரு? யூதர்களை நீங்கள் தேவனை நம்பாதவர்கள், யூதர் அல்லாதவர்கள் தான் தேவனை நம்பினார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவங்க மிகவும் கோபம் அடைந்து அவரை ஒரு செங்குத்தான மலைக்கு கொண்டு போய் அங்கிருந்து தள்ளிவிட அவரை யோசனையா இருக்கிறாங்க. அவர் அங்கிருந்து கடந்து வந்து விடுகிறார். இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன்? அவருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்க, நீர் மிதமின்றி உம்மை குறித்து யோசிக்கிறீர் என்று சொல்றாங்க, நீர் பிரபலமாக விரும்புகிறீர் என்று சொல்லுகிறார்கள், நீர் ஒரு விபச்சாரியிட்ட பிறந்தவர் என்று சொல்லுகிறாங்க. இப்படிலாம் பல விதங்களில் அவரை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் அதுக்கெல்லாம் என்ன பண்ணல, அதுக்கு மாறு உத்தரவு பண்ணல. இப்போ கொஞ்சம் யோசிப்போம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான், புதுசா ஒன்றும் நான் சொல்லலை, நீங்க வேதத்துல வாசித்திருப்பீங்க. நம்மகிட்ட யாராவது இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, இதுல 10ல் 1 பங்கு சொன்னாங்கன்னா கூட நம்மால பொறுமையா இருக்க முடியுதா? நம்மால அப்படி இருக்க முடியுதா?
அவரை குற்று கண்டுபிடிக்க ஓயாமல் முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க. பொதுவாக அந்த மாமியார் மருமகள் நடுவில் ஒரு மீம்ஸ்லாம் வரும், இல்லைன்னா இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, தன் மகளுக்கு பட்டுச்சுன்னா ரத்தம், மருமகளுக்கு பட்டுச்சுன்னா தக்காளி சட்னி அப்படின்வாங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. வேற பல பழமொழிகள் இருக்கு, ஒவ்வொரு காலத்திலையும் அதுக்கு ஏற்றாப்புல பழமொழி வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு மாமியார் மருமகள்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு மருமகள் மாமியார்ட்ட குற்றம் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆண்டவரை குற்றம் கண்டுபிடிக்க அவங்க யோசனையா இருக்கிறாங்க. பாப்பமா மத்தேயு 9:10-11. மத்தேயுவை அவர் சீஷனாய் அழைக்கிறார். மத்தேயு என்ன பண்றான், அவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்டர்னா உங்களுக்கு தெரியலாம், டாக்ஸ் கலெக்டர்ஸா ஒரு பாவியாக யூத மக்கள் நினைத்திருந்தார்கள். ஏன்னா அவங்க யூதர்களிடம் வரி வசூலித்து ரோமர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அது ஒண்ணு. ஸோ துரோகிகள், தேச துரோகிகள் நம்ம பணத்தை வாங்கி ரோமர்கிட்ட கொடுக்குறாங்க என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, அவங்களும் நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, பணக்காரங்களாயிட்டு இருந்தாங்க. இவங்க வரியை பிடுங்கி அவங்க நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு ஜனக்கூட்டம் இந்த ஆயக்காரர்கள். ஆயக்காரர்களை பாவிகள் என்று நினைத்தாங்க. பாவின்ற வார்த்தையும் ஆயக்காரன்ற வார்த்தையும் அவங்க பாஷையில ஒண்ணுதான். அப்போ ஆண்டவர் அந்த மத்தேயு வீட்டுல போய் போஜனம் பண்ணுகிறார். மத்தேயு தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் கூட்டியிருக்கிறார். அநேக ஆயக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அங்க. அப்போ சீஷர்கள் பார்த்து கேட்கிறாங்க, என்ன உங்க போதகர் ஆயக்காரரோடலாம் சாப்பிடுறாரு? ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த பரிசுத்தம் எல்லாம், ஒரு பரிசேயன் என்றால் அவன் பாவியோடு கலக்க மாட்டான், அவன் பாவிட்ட பேச மாட்டான், பாவி வீட்டுக்கு போக மாட்டான். ஆனால் இவர் ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போறாரு, ஆயக்காரனுடைய வீட்டில் சாப்பிட்றாரு, ஆயக்காரர்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார், பந்தி இருக்கிறார். அப்படின்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. 12வது அதிகாரம் 1-2 வசனத்துல இதை நான் சம்பவத்தை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஒரு ஓய்வு நாள்ல சீஷர்கள் பசியா இருக்கிறாங்க, ஒரு வயல் வழியா போறாங்க, கோதுமையை எடுத்து கொய்து சாப்பிடுறாங்க. அவங்க அந்த கையில அப்படி கொய்து சாப்பிட்டதுனால மற்றவங்க பரிசேயர் அவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாள்ல வேலை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு சின்ன சின்ன காரியம், பெரிய விஷயம்லாம் இல்லை, ஆனால் சின்ன சின்ன காரியத்துல அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. 12வது அதிகாரம் மத்தேயு 12:9-14 வசனங்கள்ல அவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு போறாரு. அங்க ஒரு சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அவங்களுக்கு நல்லா தெரியுது இவர் நிச்சயமா இவனை சுகப்படுத்துவார் என்று தெரியுது. உடனே அவங்க கேட்கிறாங்க ஆண்டவர்கிட்ட, ஓய்வு நாளில் சுஸ்தமாக்குகிறது நியாயமான்னு கேட்கிறாங்க. அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க இப்படி யோசித்து கொண்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. சிலதை தான் வேதத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் அவர் எங்க போனாலும், இன்னைக்காவது எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு, நினைச்சா உடனே ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஆனா அந்த காலத்துல ஒரு 24/7 சர்வைலன்ஸ் மாதிரி இவர் எங்க போனாலும் இவர் யார்கிட்ட போறாரு, யார்கிட்ட பேசுறாரு, என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்த்துட்டு அதுல குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை இந்த வரிசையில பார்ப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 15-22. மத்தேயு 22வது அதிகாரம் 15-22. பரிசேயர் அவரை அகப்படுத்தும்படி, அவரை பேச்சிலே அகப்படுத்தும்படி இப்போ ரொம்ப சீரியஸா பிளாட் பண்றாங்க. அவர் எப்படியாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்தார். ரோமருக்கு எதிராக இவர் தேச துரோகம் பண்ணாரு, குற்றம் பண்ணார், ராஜ குற்றம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி, சீசருக்கு விரோதமா இவர் கலவரம் உண்டாக்க முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டிடணும்னு சொல்லி நினைச்சு அவங்க எப்படி போறாங்கன்னா, ரொம்ப அழகா வஞ்ச புகழ்ச்சியோடு போறாங்க. என்ன சொல்றாங்க, அவரை பார்த்து, நீ சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணியம் இல்லாதவர் என்றும் எவனை குறித்தும் நமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இது உண்மையான புகழ்ச்சியா வஞ்ச புகழ்ச்சியா? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க சொன்ன நோக்கம் தப்பு. அவர் ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்றாங்க. அதனால இது வஞ்ச புகழ்ச்சி. அவர்கிட்ட நீ ரொம்ப நல்லவர், நீர் வேதத்தை அழகா சொல்லி கொடுக்கிறவர், நீர் மனுஷனை பார்த்தெல்லாம் நீர் உங்களுடைய பதிலெல்லாம் மாற்றுகிறவர் அல்ல, நீர் நேர்மையாக பதில் சொல்வீர் அப்படின்னு சொல்லிட்டு, ரோமருக்கு வரி கொடுப்பது, சீசருக்கு வரி கொடுப்பது நியாயமா அப்படின்னு கேட்கிறாங்க. அவரு ஒரு தவறாய் ஒன்றை சொல்லியிருப்பார்னா அன்னைக்கு அது ஒரு பெரிய குற்றமாய் ஜோடித்து சீசருக்கு விரோதமாய் யூத ஜனங்களை கலவரத்திற்கு தூண்டினார் என்று குற்றம் சாட்டிடலான்றது தான் அவங்களுடைய ஆசை. ஆனால் ஆண்டவர் மிகவும் ஞானமாய், அந்த காசை என்கிட்ட கொடுங்க, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்கள்ட்ட 2 விதமான பணங்கள் உண்டு. தேவாலயத்தில் ஒரு பணம், மற்றபடி வரி செலுத்துவதற்கான ஒரு பணம். அந்த வரி செலுத்துவதற்கான பணம் அதை காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க காட்டுறாங்க. இதில் உள்ள உருவம் யாருடையதுன்னு கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க சீசருடையதுன்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், சீசருடையதை சீசருக்கும் தேவனுடையதை
தேவனுக்கும் செலுத்துங்கள் அப்படின்னு சொல்றார். ரொம்ப ஞானமாய் ஒரு பதில் சொல்கிறார். சரி, இப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான், இது ஒன்றும் புதுசு இல்லை. முதல் பகுதியில் நான் சொன்னேன், நமக்கு பாடுகள் வருகிறது, பாடுகள் ஒரு விதத்தில் தவிர்க்க முடியாதது போல் தெரிகிறது. ஆனால் அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிற காரியங்கள் ரெண்டு. ஒன்று, பாடுகளுக்கு அர்த்தம் உண்டு, இன்னொன்று பாடுகள் மூலமாய் நோக்கம் நிறைவேறுகிறது என்று சொன்னேன். அந்த நோக்கம் என்ன? நாம் பூரணராவது தான் நோக்கம் என்று சொன்னேன். ரெண்டாவது, அதற்கு உதாரணமா என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவின் வாழ்க்கையில அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானார் என்று சொல்லியிருக்கு. இப்ப சில பாடுகளை நம்ம பார்த்தோம். இதுல அவர் எப்படி பூரணர் ஆக முடியும்? அவர் பூரணர் ஆக வேண்டுமா? அவர் ஏற்கனவே பூரணர் இல்லையா? அப்படின்றது தான் நமக்கு வர்ற கேள்வி. அவர் தேவகுமாரன் என்றால் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லையே? அவர் தேவகுமாரன் என்றால் அவர் பூரணர் ஆக வேண்டியதில்லையே? அவர் ஏற்கனவே பூரணரானவர் தானே. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு மனிதனாய் பிறந்தார், ஒரு குழந்தையாய் பிறந்தார். எல்லா குழந்தையும் பால் குடிச்சிட்டு எப்படி ஒரு திட ஆகாரத்தை எடுக்க பழக்கப்படுத்தப்பட வேண்டுமோ அது மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அவங்க அம்மா? அவரை பழக்கப்படுத்தியிருப்பாங்க. எல்லா குழந்தைகளும் படுத்துட்டே இருக்கிற குழந்தைங்க அப்புறம் மறிஞ்சு விழுது, தவழுது, எழுந்து உட்காருது, எழுந்து நிக்குது, அப்புறம் நடக்க ஆரம்பிக்குது. அது போலதான் அவரும் நடந்திருப்பாரு. அவர் எங்கேயுமே மேஜிக் பண்ணல. இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு விரும்புறது மேஜிக். நம்ம எல்லாம் ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்க்கையில நடந்து விட வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். சில நேரம் அபிஷேகம் என்கிற வார்த்தையை ரொம்ப யூஸ் பண்றோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆவியானவர் அற்புதமா ஆச்சரியமா ஏதாவது ஒன்று நம்மகிட்ட செஞ்சிருவார் நம்ம நினைக்கிறோம். அப்படி நடப்பது அல்ல. குமாரனுடைய வாழ்க்கையிலும் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு மனிதனாய் எல்லாவற்றையும் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது போலதான் அவரும் கற்றுக்கொண்டார். அது மாத்திரம் அல்ல, கடைசியில் அவருடைய சிகர கீழ்ப்படிதல் எப்போ ஏற்பட்டது? இயேசுவானவருடைய சிகர கீழ்ப்படிதல் எப்போது ஏற்பட்டது? சிலுவையில், அந்த கெத்செமனே தோட்டத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றார் சொன்னார். இங்க எபிரேயர்ல வாசித்தோம் இல்லையா? மிகுந்த வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் அவர் ஜெபித்து, ஜெபம் கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று அங்க வாசிக்கிறோம். அவர் ஜெபித்தார், அவர் வியாகுலத்தோடு ஜெபித்தார், அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழத்தக்கதாய் ஜெபித்தார். அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாரு. இந்த பாத்திரம், இந்த பாடுகள் எப்படியாவது என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்றார். ஆண்டவருடைய பதில் என்ன? நோ, இல்லையா? நீங்க அதுன்றதுதான் அவருடைய பதில். ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார். அவர் கேட்கப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது எபிரேயர்ல. அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது. லாசருவை எழுப்பும் போது சொல்றாரு, நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று சொல்லி லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி சொல்லிட்டு தான் லாசருவே வெளியே வா என்று சொல்கிறார். அவர் ஜெபித்த போதெல்லாம் அவர் கேட்கப்பட்டார், அவருக்கு பதில் கிடைத்தது. ஆனா இந்த முறை என்ன பதில்? இல்லை, இந்த பாத்திரம் உன்னை விட்டு நீங்காது, நீ இந்த பாத்திரத்தை குடித்து தான் ஆக வேண்டும் என்பதுதான் அவருக்கு கிடைச்ச பதில். நம்ம சில நேரம் ஜெபம் கேட்கப்படலன்னு நினைக்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் எல்லா நேரமும் பதில் ஆம் என்று வருவதில்லை, சில நேரங்களில் இல்லை என்றும் பதில் வருது. அப்படி அவருக்கு ஒரு பதில் வருது, அவர் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அவர் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் கீழ்ப்படிதலை எப்பொழுது கற்றுக்கொண்டார்? ஏற்கனவே நம்ம நிறைய சம்பவங்களை பார்த்தோம் இல்லையா? இந்த ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததின் மூலமாய் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றுதான் வேதம் சொல்லுது. நான் சொல்றதை ஒத்துக்கிறீங்களா? எப்படி ஒரு எழுந்து நடக்க அவர் கற்றுக்கொண்டாரோ அதுபோல் கீழ்ப்படிதலையும் அவர் சின்ன சின்ன காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து. 1 பேதுரு 2:23 வாசிப்போமா? 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது நான் யார் தெரியுமா, அந்த தேவகுமாரன், உன் கைய விழுந்து போக பண்ணிடுவேன் அப்படின்லாம் அவர் என்ன பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். சில கிறிஸ்தவங்க மிரட்டுறது, நான் முட்டி போட்டேன்னா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணிடுவார் தெரியுமா அப்படின்னு மிரட்டுற கிறிஸ்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் முட்டி போட்டேனா, நான் ஜோம் பண்ணிட்டேனா, உனக்கு என்ன ஆயிரம் தெரியுமா அப்படின்ட்டுலாம். ஏதோ இவங்க கையில தான் ஆண்டவர் இருக்கிற மாதிரி, இவங்க கேட்டதெல்லாம் அவர் உடனே செஞ்சுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நினைப்பு வேற. ஆனால் அவர் அப்படிலாம் என்ன பண்ணல, பயமுறுத்தல. அவர் தேவகுமாரன். வையப்படும் போது பதில் வையாமல், பாடுபடும் போது பயமுறுத்தாமல். நம்ம எத்தனையோ பாடுகள் கூட போறோம். நாம் அந்த பாடுகளை எப்படி சுமக்கிறோம், அது நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதா? மனிதரோட பிரச்சனை என்றால் நம்ம வையப்படும் போது பதில் வையாம இருக்கிறோமா? சபிக்கப்படும் போது
பதிலுக்கு சபிக்காம ஆசீர்வதிக்கிறோமா? இது ஒன்று. இன்னொன்று, வியாதி போன்ற காரியங்கள் வரும்போது நாம் முறுமுறுப்பில்லாமல் அதனூடே போகிறோமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு தரித்திரம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். இந்த பாதையில நம்ம போய் கொண்டிருக்கும் போது முறுமுறுக்காமல் நாம் ஏற்றுக்கொண்டு போய் கொண்டிருக்கிறோமா? அந்த பாடுகளை நாம் எப்படி அணுகுகிறோம்? பதிலுக்கு பதில் செய்கிறோமா, இல்லை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அவர் பூரணரானார். நாமும் பூரணராக வேண்டும் என்று தேவன் விரும்பி நம்முடைய பாதையில பாடுகளை அனுமதிக்கிறார். அதில் நாம் பொறுமையோடு இருந்தால் நாம பூரணராய் மாறுவோம். தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா, அபாகா, அபாகா.